இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அந்த தனுசுல சூரிய பகவான் அமர்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் அந்த கிரகம், இந்த ஆண்டுக்குரிய கிரகம் அமர்ந்து வருஷம் தொடங்குறதுனால உலகத்திற்கே பாக்கியமான விடிவை தரக்கூடிய நல்ல வருஷமாக அரசியல் விஷயங்களில் அரசியல் தலைவர்கள் உலக அளவிலே சமாதானங்களை விரும்புவார்கள். உலகத்தில் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. தங்கத்தின் விலை 1,00,000 தொடப்போகுது அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது அடுத்த ஆண்டு அந்த குரு பகவான் அந்த உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டம், அவர் உச்சம் அடைந்த பிறகு தங்கத்தின் விலை இன்னும் உச்சமாகத்தான் ஆகும். தமிழகத்தினுடைய அரசியல் களம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? 3 ராசிகள் ஜொலிக்க போறாங்க அரசியல் களத்துல. அதுல யாரும் கேட்டீங்கன்னா கடகராசி. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு, மக்கள் ஆதரவு. அப்போ விவசாயிகளுக்கு தேவையான நல்ல ஒரு மழை பொழிவு இந்த ஆண்டு. அப்போ கல்வியில பெண்கள் நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க. உயர்கல்வி கற்பதில் பெண்களுடைய ஆர்வம் மிக அதிகமாக இருக்கும். குறிப்பா மருத்துவ கல்வி படிப்பதிலே பெண்கள் புதிய சாதனை படைப்பார்கள். பொதுவான வழிபாட்டு முறை சொன்னாலே 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக போகிற ஆண்டு அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே அது அந்த சித்தர்களுடைய அனுக்கிரகம், ஞானிகளுடைய அனுக்கிரகம், அந்த அனுக்கிரகம் இருக்கக்கூடிய ஆண்டுன்னு அர்த்தம். அப்போ ஞானிகளை, மகான்களை இந்த ஆண்டு வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்குமா? என்ன வித்தியாசம்? சாமியை தான் கும்பிடுறோம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்களா இந்த உலக அளவில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்னைக்கு ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆன்மீகத்திற்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் எப்படியோ அதே மாதிரி ஜோதிடத்திற்கு நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் அவ்வளவு சீரும் சிறப்புமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜோதிட ரீதியான பல மாற்றங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு புத்தாண்டு பலன்களை அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஐயா வணக்கம்ங்க. ஐயா வணக்கம்மா. ஐயா, ஐபிசி பக்திக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க. உங்களை எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக மனசார வரவேற்கிறோம். வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஐயா, 2026ஆம் ஆண்டு மக்கள் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் பட்ட அடியெல்லாம் போதும், இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலவிதமான ஆசைகள், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்காங்க. முதலாவதா இந்த 2026ஆம் ஆண்டு உலக அளவில் எப்படி இருக்கு சார்? அந்த உலகம் சொல்லும்போது ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவம் அப்படின்னு இருக்கு. அதில் மேஷ ராசி தான் முதல் ராசி. அந்த மேஷத்திலிருந்து இந்த ஆண்டுடைய கிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அதை வச்சு தான் அந்த ஆண்டு சிறப்பாக இருக்குமான்னு பார்க்குறோம். இந்த ஆண்டு நீங்கள் 2026 அப்படின்னு கூட்டும்போது கூட்டுத்தொகை 1 வரும். அப்போ 1ன்னா அதுக்கு அதிபதி யாரு? சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதாவது மேஷத்திலிருந்து 9வது ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம்னு பேர். அந்த தனுசுல சூரிய பகவான் அமர்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் அந்த கிரகம், இந்த ஆண்டுக்குரிய கிரகம் அமர்ந்து வருஷம் தொடங்குறதுனால உலகத்திற்கே பாக்கியமான விடிவை தரக்கூடிய நல்ல வருஷமாக அமையும். அப்போ நல்ல வருஷம் அப்படின்னா எந்த வகையில் அப்படின்னா, புதிய கண்டுபிடிப்புகள் வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இப்போ ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் இருக்க வச்சுக்கோங்களேன். இந்த சூரியன் போய் இப்படி 9ல் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஆண்டு இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக துறையிலும் பெரிய ஒரு வளர்ச்சியை, உலகளாவிய நம்பிக்கையை இந்த ஆண்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசியல் விஷயங்களில் அரசியல் தலைவர்கள் உலக அளவிலே சமாதானங்களை விரும்புவார்கள். உலகத்தில் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது இல்லையா? உலகத்தில் பல நாடுகள் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நோக்கி தலைவர்கள் செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சின்றது எப்படி இருக்கும் சார்? நீங்கள் தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழகத்துடைய லக்ன ராசி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கடகம் தான் தமிழகத்துடைய ராசி. அந்த ராசியை நோக்கி வரக்கூடிய கிரகத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இதுவரைக்கும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்தை நோக்கி வருகிறார். தமிழகத்திற்கு ஒரு பொற்காலம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். பொன்னவன் குரு பகவான் உட்கார போறாரு, பொற்காலம் பிறக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு 2026. அவர் அமர்ந்த பிறகு இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை 1 லட்சத்தை தொடப்போகுது அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது, அடுத்த ஆண்டு அந்த குரு பகவான் அந்த உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டம், அவர் உச்சம் அடைந்த பிறகு தங்கத்தின் விலை இன்னும் உச்சமாகத்தான் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாங்குறதா இருந்தா இப்பவே வாங்கி வச்சு இப்பவே தாராளமாக வாங்கி வைக்கலாம். இன்னும் பாருங்களேன், இந்திய நாட்டுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசி, அதுக்கு 7ல் போய் குரு உட்கார்றாரு. அப்போ மக்கள் நிறைய தங்கம் வாங்குவாங்கன்னு அர்த்தம். அது போக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணும், இந்த தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே இருக்கு, இதுக்கு நம்ம ஏதாவது சில கண்ட்ரோலை கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் அரசாங்கம் இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் வந்து நேர மகர ராசியை பார்க்கறதுனால அப்படிப்பட்ட முயற்சிகளில் தங்கத்தின் விலையை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிகளும் இந்த ஆண்டு நடக்க போகுது. தமிழகத்தினுடைய அரசியல் களம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து 3 ராசிகள் ஜொலிக்க போகிறாங்க அரசியல் களத்தில். அதில் யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு, மக்கள் ஆதரவு. அந்த குரு பகவான் வந்து கடகத்தை நோக்கி செல்ல செல்ல நாள்தோறும் மக்கள் ஆதரவு பெருகுவதை நீங்கள் பார்ப்பீங்க கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் உருவாகும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ராசிகள் மிக முக்கியமான ராசிகளாக இருக்க போகுது. அப்போ சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய விபரீத ராஜயோகம் அப்படின்னு பேர். 6ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துல சனி இருந்தால் கண்டம்னு இருக்கக்கூடாது, விபரீத ராஜயோகம். 6க்குடையவர் 8ல் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய போட்டிக்கு நடுவிலே ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்ல போகிறது சிம்மராசி அப்படின்னு அர்த்தம். 3வது கன்னி ராசியுடைய உத்தர நட்சத்திரம். அந்த உத்தர நட்சத்திரமும் இந்த ஆண்டு ஜொலிக்க போகிறது. ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ராசியை சேர்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு சாதனையை புரிய போகிற தேர்தலாக வரக்கூடிய ஆண்டு தேர்தல் இருக்கும். சார், பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் பார்க்கும் பொழுது சிம்ம ராசி வரும் பொழுதே வந்து சிம்ம ராசிக்கு இந்த வருடம் ஒரு அளவுக்கு சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலன்கள் போயிட்டு இருக்கும் பொழுது, அவங்களுக்கு சிம்ம ராசிக்கான தனிப்பட்ட பலன்கள் இப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க அரசியல் ரீதியாக ஜொலிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணம். நல்ல கேள்விமா. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமா ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரம் இருக்குமா. நம்ம ராசி பலன்கிறத பொதுவாக பேசுகிறோமே தவிர நட்சத்திரத்தின் அடிப்படையில் எடுக்கணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு சில பாதிப்புகள் இருக்குது. அது இப்போவே அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்துக்காரர்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் இப்போவே இருக்கும். எனக்கு கைகால் வலி வந்துருச்சு, உடம்புல இந்த பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சிம்மராசிக்காரங்க சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரிய யோகம் வரும். ஏன்னா பூரத்துக்கு அதிபதியானவன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இந்த ஆண்டு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆண்டு பிறக்கிற போதே. ஸோ இவர்கள் பாக்கியவான்கள் அர்த்தம். சிம்மராசியை சேர்ந்த பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாகத்தான் இந்த ஆண்டு வருகிறது. அதனால தான் சிம்மராசியை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அப்போ இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் 2026 எப்படி இருக்கும்? இன்னும் குறிப்பிட்டு கேட்கணும்னா இந்த உணவை நம்ம எல்லாருக்கும் தருகின்ற விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? ஆமாம், விவசாயிகள் இல்லை என்றாலும் வாழ்க்கை இல்லை. அவர்கள் வந்து சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நம்ம சோற்றில் கை வைக்க முடியாதுன்னு நமக்கு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படி குரு உச்சமடைகிறாருன்னு சொல்கிறோம், அதே மாதிரி கடக ராசியில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் அவர் தான் விவசாயத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த செவ்வாய் பகவான் எப்படி ஆகிறாருன்னா அந்த கடகத்திற்கு ஒரு யோகமானவர். சரிங்களா? அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் யோகத்தை தரக்கூடிய கிரகம் தான், அது பொதுவானது. அந்த செவ்வாய் பகவான் யாரோடு போய் அமர்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருமே பாக்கியஸ்தானத்தில் தான் தாண்டு அமர்கிறார். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள். அப்போ விவசாயிகளுக்கு தேவையான நல்ல ஒரு மழை பொழிவு இந்த ஆண்டு இருக்கும். நம்ம தண்ணியை தேக்கி வைக்கணும், அது வேற விஷயம். ஆனால் மழை பொழிவு அவர்களுக்கு திருப்திகரமான மழை பொழிவு இருக்கும். ஸோ இயற்கை அவர்களுக்கு ஒத்துழைக்க போகுதுவா. இயற்கை அவர்களுக்கு ஒத்துழைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக விவசாயம் நல்லா இருக்கும். விவசாய மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கும். சார், 2026 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருடம் பெண்களுக்கு எப்படி இருக்கும் சார்? ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் சொல்கிறாங்க. ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடின்னு மகாகவி பாரதி பேசுகிறார். அப்போது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவ்வளவு உயர்வு. நீங்கள் ஏன் இந்த பெண்களுடைய பற்றி கேள்விகள் இவ்வளோ வருது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வரலாற்று பின்னணி இதுக்கு பின்னாடி. இப்போ எங்கே நான் பார்த்ததில் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ரோட்டில் நடந்து போகிறாங்க வச்சுக்கோங்களேன், சேர்ந்து நடந்து போய் நான் பார்த்ததே இல்லை.
எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரோட்டில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்பா முன்னாடி போயிட்டு இருந்தாங்க, அம்மா ரொம்ப பின்னாடி தான் போக முடியும். கையை பிடிச்சிட்டு நடந்த காலம் இல்லை. நாங்கள் கணவன் மனைவி சேர்ந்து போக முடியும். என்னுடைய மகளும் மருமகனும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி தோளோட கையை போட்டு ரோட்டில் போகிறாங்க. பெண்களுக்கு படிப்படியாகத்தான் கணவனோடு பேசுவதற்கு உரிமை வந்துச்சு. வீட்டுக்காரர்கிட்ட கூட அவங்க பேச முடியாது. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலிருந்து அந்த பெண்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் தான் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிரன் மிக அற்புதமாக இந்த ஆண்டு அமர்ந்திருக்கிறார். அப்போ கல்வியில் பெண்கள் வந்து நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க. உயர்கல்வி கற்பதில் பெண்களுடைய ஆர்வம் மிக அதிகமாக இருக்கும். குறிப்பாக மருத்துவ கல்வி படிப்பதிலே பெண்கள் புதிய சாதனை படைப்பார்கள். இரண்டாவது விஷயம் அழகு சார்ந்த விஷயங்கள். அதில் இவருடைய கற்பனை ஒரு கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், ஒரு டிசைனிங் இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தால் கம்ப்யூட்டர் துறையாக இருக்கட்டும், இவர்கள் வந்து தைரியமாக பல விஷயங்கள் செய்ய போகிறாங்க. பல புதிய விஷயங்கள் இவர்கள் செய்வார்கள். ஆணுக்கு எல்லா துறைகளும் நிகராக வருவாங்க. கார் ஓட்டுறதில் பாருங்களேன், ஒரு காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கி பெண்கள் கார் ஓட்டுவதற்குரிய எண்ணிக்கை அதிகம். 2026 முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 60% கார் ஓட்டக்கூடியவர்கள் பெண்களாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். அப்போ எல்லா துறைகளிலும், அரசியல் துறையிலும் பெண்களுடைய வளர்ச்சி இருக்கும். மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், இந்திய பொருளாதார விஷயத்தில் உங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். அப்போ எல்லா வகையிலும் சாதனை புரியக்கூடிய பெண்கள் இந்த ஆண்டு இருக்க போகிறாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு கலைத்துறை எப்படி இருக்கும்? கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் மீடியா நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா புதன் கிரகம் தான் அதுக்கு ஆதிபத்தியம் உடையவன். சுக்கிர பகவான் வந்து திரைப்படத்துறையை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த 2 கிரகங்களுமே நல்ல நிலையில் இருக்கு, ஆண்டு பிறக்கிற போதே இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த புதனுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டிங்கன்னா நவீனம் அப்படின்னு பேர். நவீனமான புதிய கண்டுபிடிப்புகள் இந்த ஆண்டு வரும்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோனில் ஆரம்பித்து நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டு வரப்போகுது. அப்போ புதிய கண்டுபிடிப்புகள் வருது. மீடியா துறையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். ஆனால் நீங்கள் திரைப்படத்துறைன்னு கேட்குறீங்க பாருங்கள், திரைப்படத்துறையில் என்ன ஆகும்னா ஹீரோக்களுடைய சம்பளம் என்பது இந்த ஆண்டு கட்டுப்படுத்தப்படும். அவங்களுக்கு இதுதான் தொகைங்கிற முறையோ, அவர்களுக்கென்று தனி முறையோ ஒன்று உருவாக போகிறது. தமிழ் திரையுலகத்திலேயே நீங்கள் அதை பார்க்கலாம். அதே மாதிரி ஓடிடி தளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடிடி தளங்கள் கூட பல புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும், படங்கள் வாங்குவதிலிருந்து எல்லாமே. ஆக அந்த திரைப்படத்துறை ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி செல்கிறது அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். சார், இப்போ 2026ல் இப்போ மக்கள் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சைடில் வந்து நமக்கான இன்கம்க்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்கிறாங்களே சார். ஷேர் மார்க்கெட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? சபாஷ். அதாவது பெர் கேபிட்டா இன்கம், இந்த பெர் கேபிட்டா இன்கம் வந்து 2026ல் கூட போகுது. நமக்கு நிறைய நெருக்கடி இருக்குமா. கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வியாபாரத்திலும் ஒரு தளர்ச்சி, எல்லாருமே ஒரு போராட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போ வளர்ச்சி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது தனி மனித வருமானம் இந்தியாவில் பெருக போகிற ஆண்டு இந்த ஆண்டு, அது சந்தேகம் இல்லை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் அந்த வியாபார வளர்ச்சியுமே இந்த ஆண்டு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டுடைய, அதாவது 2026 பிறப்பதற்கு முன்பாக சில தள்ளாட்டங்கள் இருக்கும். 2026 பிறந்த பிறகு பிப்ரவரி மாதத்திலிருந்து அந்த மே மாதம் வரைக்கும் உள்ள காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் மார்க்கெட் தன்னை புடம்போட்டுக்கொள்ளும். சரிங்களா? ஒரு சில பரிசீலனைகள் அதுக்குள்ளே நடக்க போகுது. ஷேர் மார்க்கெட்டில் உயர்வு இருக்குது, நிறைய பரிசோதனைகள் அதுக்குள்ளே நடக்க போகுது. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி ஷேர் மார்க்கெட் போகும். இந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? 2026ல் முதல்ல திருமணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலபுருஷனுடைய 2வது வீட்டில் சந்திரன் உச்சமாக இருக்கார். பல திருமணங்கள் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் வந்து உட்காந்துட்டாருனாலே அது காதல் திருமணம் தான். அப்போ நிறைய வீடுகளில் காதல் திருமணம் நிறைய இடங்களில் நடக்கும். திருமணத்திற்கு வந்து பேரண்ட்ஸுடைய எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே டோட்டலாக மாறுறதை நீங்கள் 2026ல் பார்க்கலாம். பெற்றவர்களின் சம்மதம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சந்திரன் வந்து உச்ச வீட்டில் போய் உட்காருவது அது ஒரு யோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேட்குற கேள்வி, இந்த வாழ்க்கையில் யதார்த்தத்தை நம்ம சந்தித்து பார்க்குறோம். நிறைய பேர் இன்றைக்கி வரக்கூடியவர்கள் இளம் ஜோடிகள், காதல் கல்யாணம் தான், விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஆனால் விவாகரத்து நோக்கி போகிறாங்க. தினந்தோறும் ஜோதிட ஆலோசனைக்கு வரவங்களை நான் பார்க்குறேன். எப்படி உடைய நிலைமை? ஒரு காலத்தில்மா நாங்கள் பட்டிமன்றங்கள் பேசும்போது காதல் திருமணங்கள் சிறந்ததா, அரேஞ்சு மேரேஜ் பெஸ்ட்டான்னு பார்க்க. அப்போ அப்படி கேட்கும்போது காதல் திருமணம் தாங்க நல்லது, 2 பேருக்கிடையில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அது பிரிவே வராது, அப்படிலாம் பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் இளைஞர்கள் வந்து உட்கார்றவங்க அந்த காதல் திருமணத்தில் பிரச்சனையோடு வந்து உட்கார்றாங்களே, நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. அப்போ விவாகரத்து நிறைய நடக்குது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த ஆண்டு
4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து ஜூனுக்கு பிறகு உச்சமாகிறார் அப்படின்னு சொல்கிற போது இவங்களுக்கு இடையில ஒரு அந்யோன்யம் பிறப்பதையும், விவாகரத்துக்கான விஷயங்களில் வந்து ஜடாலடி முடிவுகளை நீதிமன்றங்களே கொடுக்காது. ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் நீதி பரிபாலனம். அந்த நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய நீதிபதிகள் இதில் வந்து மாற்று முறைகள் என்ன, இதை எப்படி கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளெல்லாம் அவங்களுடைய தீர்ப்புகள், பல தீர்ப்புகள் மிக ரொம்ப நல்ல தீர்ப்புகள் வரும். அது இந்த விவாகரத்து விஷயங்களில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தருவதாக, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். காதல் ஜோடிகள் நிறைய வருவார்கள். கொஞ்சம் அவர்களுக்கு இடையில மனக்கசப்பு இருக்கிறதும் இயற்கை தான். இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும் பொழுது பக்தியும் ஆன்மீகமும் எப்படி இருக்கும்? அதிகப்படியான மக்கள் வணங்குகிற கடவுளாக யார் இருப்பாங்க? ரொம்ப மகிழ்ச்சிமா. அதாவது நீங்கள் இந்த 2026 எடுக்கும் போதும் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் தான் இப்போ உட்கார்ந்துருக்காரு. முருகப்பெருமான் வழிபாடு தமிழ் கடவுள். அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை யாரும் விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது இரண்டுமே அந்த முருகப்பெருமானை, சிவ அம்சங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கு. ஸோ மக்கள் வழிபாட்டிற்குரிய தெய்வமாக அந்த முருகப்பெருமானைத்தான் அது தொடர்வார்கள். கூடவே வந்து புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனால மகாலட்சுமி வழிபாடு, அந்த மகாலட்சுமி வழிபாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பொருள் ஈட்ட முடியும். மகாலட்சுமி வழிபாட்டை செய்கிறதன் மூலம் செல்வ செழிப்பு குடும்பங்களில் வரும். இந்த ஸ்ரீ சுக்தம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா, ஹிரண்யவர் நாம் ஹரிணீம் சொர்ண ரஜதஸ்ரஜாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த ஸ்ரீ சுக்தத்தை சொன்னவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சே தீருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு இந்த ஆண்டு தொடங்கிறதுனால இல்லங்களில் வந்து செல்வ செழிப்பு மிகும். அதற்காக மக்கள் மகாலட்சுமியை விரும்பி வணங்குவாங்க. சார், உங்களுடைய ஒவ்வொரு இதுலையுமே நாங்கள் பார்த்துருக்கோம், நீங்கள் நிறைய சித்தர்கள் வழிபாடு சொல்லுவீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த நேர்காணலை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரணும் அப்படின்னா அவங்களுக்கு பொதுவான ஏதாவது ஒரு வழிபாட்டு முறை சொல்லலாமா? பொதுவான வழிபாட்டு முறை சொன்னாங்கனாலே 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக போகிற ஆண்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அது வந்து அந்த சித்தர்களுடைய அனுக்கிரகம், ஞானிகளுடைய அனுக்கிரகம், அந்த அனுக்கிரகம் இருக்கக்கூடிய ஆண்டுன்னு அர்த்தம். அப்போ ஞானிகளை, மகான்களை இந்த ஆண்டு வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்குமா? என்ன வித்தியாசம்? சாமியை தான் கும்பிடுறோம், ஏன் மகான்களை கும்பிட சொல்கிறாங்க? சாமியை நேரடியாக கும்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னா, தெய்வம் வந்து நம்மளுடைய விதிப்படி தான் நமக்கு ஒரு பலன் தரும். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை, அந்த பலனை நம்ம அனுபவித்து தான் தீரணும். அவள் தெய்வத்தை கொண்டு வழிபடுகிற போது கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம லைஃப்பில் ஒரு குழந்தை அழுகிற போது சரி போனால் போகட்டும் தாய் கையில் சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது. ஆனால் மகான்கள் இருக்கிறார்களே, நம்முடைய பாவங்களை அவங்க வாங்கிக்கிட்டுறாங்க. அப்போ மகான்கள் வழிபாடு செய்கிற போது நம்ம துன்பங்கள் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை அந்த மகான்கள் ஏற்றுக்கிறதுனால நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. இதுதான் வித்தியாசம். அதாவது மகான்களை வழிபடுங்கிறோம். சிக்கலான விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மகான்களை தான் வழிபட சொல்லுவேன். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு, இந்த ராகவேந்திரர் வழிபாட்டை செய்தால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்குமா? இந்த ராகவேந்திரருக்கு ஒரு மந்திர ஸ்லோகமே சொல்லுவாங்க, பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்சா பிரச்சதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு. அந்த ராகவேந்திரருடைய வழிபாடு என்பது ரொம்ப அற்புதமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதே போல் இந்த ஆண்டு வந்து பாம்பாட்டி சித்தரை வழிபட்டாலும் அது பெரிய வளர்ச்சி வந்து சேரக்கூடிய, ஏன்னா லாபத்தில் ராகு இருக்கிறார், ஆகவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். பாம்பாட்டி சித்தரை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் விலகும். இந்த ஆண்டு அதை பார்க்கலாம். சார், இந்த 2026ஆம் ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இதில் வந்து படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இல்லை கல்லூரிக்கு போகின்ற இளைஞர்கள், அடுத்து தன்னுடைய மேற்படிப்பை வெளிநாட்டில் போய் படிக்கலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மாணவர்களை எப்படி பார்க்கணும்னா, பள்ளிக்கூடம் போகிற மாணவர்கள், +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச் ஓரியன்டாக படிக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த சந்திர பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது பள்ளிக்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வளரும். ரொம்ப சீக்கிரமாக கிராஸ் பண்ணிப்பாங்க எதையுமே. அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வளரப்போகுது. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த ஜென்ரேஷன் இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும். 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் போகிறார் அப்படின்னு சொன்னால் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் பெருக போகுதுன்னு தான் அவங்க வகையிலேயே அர்த்தம். அந்த பாஸ் பண்ணுறக்கூடிய பர்சன்டேஜும் இந்த ஆண்டு ஜூனுக்கு பிறகு வரக்கூடிய காலம் மிக அற்புதமான காலமாக இருக்கும். கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இந்த கேது பகவானுடைய தன்மை அவர்கள் மீது பாதிக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மாறும். அவர்கள் தங்களுடைய கான்சன்ட்ரேஷனை படிப்பின் மீது தான் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு கவனமாக இருந்துட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு கிடையாது. ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்க, அதுமாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங்,
இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த நாடு காமர்ஸ் படிக்கக்கூடிய அதன் மீதும் மாணவர்களுக்கு கொஞ்சம் விருப்பங்கள் அதிகம் இருக்கும். மெடிக்கல் படிப்பதன் மீதும் ஒரு தீராத தாகம் இருக்கும். மெடிக்கல் படித்தே தீரணும் அப்படின்னு பல மாணவர்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக ராகு லாபத்தில் இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர் தான் அதுக்கு பொறுப்பானவர். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பதில் மாணவர்கள் அதிக அக்கறை காட்டுவாங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது நீங்கள் கேட்டீங்க. வெளிநாட்டில் பார்க்கும்போது இப்போ மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவானுடைய தன்மையினால் இப்போ ஒரு குறிப்பிட்ட நாடு என்ன சொல்லிடுது, எங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் மாணவர்கள் வருவது இவ்வளோ கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த மாணவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்திய மாணவர்கள் ஒரு நாட்டில் வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு நாட்டை நோக்கி போக போகிறாங்க. இப்போது ஒரு போராட்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது. பேசாமல் வெளிநாட்டுக்கு போகாமல் விட்டுறலாமா, இந்தியாவிலேயே படிப்போமான்னு ஒரு போராட்ட நிலை இருக்குது. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இந்த ஆண்டு அப்ளை பண்ணுறவங்க எண்ணிக்கை குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் 2026 இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கே அதிகம் போய்கொண்டிருந்த மாணவர்கள் பிற நாடுகளுக்கு போக ஆரம்பிப்பார்கள். ஐரோப்பிய கண்டத்திற்கு அதிகம் போக ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பது நிறையவே இருக்கும் தாண்டும். அவர்கள் இதில் வெற்றியும் பெறுவார்கள். சரி, 2026ஆம் ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? பொது பலன்களாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், எதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பொது பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். ரொம்ப நன்றிமா. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.